Hello friends, welcome to Indian Jobs Mail. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் விக்ரம் சர்பாய் ஸ்பேஸ் சென்டரில் இருந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம், என்ன சேல்ரி, செலெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் நமக்கு தெரியாது. இன்னொரு 2-3 டேஸில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே A to Z எல்லாமே அதிலே இருக்கும். இது ஒரு இன்டிமேஷன் தான். முன்கூட்டியே இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் எல்லா ஜாபுக்கும் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது நம்ம டெலகிராமில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், சரிங்களா? நான் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு அதிகமாக கூட இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெலகிராமில் போய்ட்டு இந்த பிடிஎஃப்பை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. இப்போ படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதுக்கு கட்டாயம் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃப்ரெஷராக இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்த்தான ஜாப் தான், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணாதீங்க. என்னென்ன டிசிப்ளைன் அப்படின்னு பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல், அடுத்து ஆட்டோமொபைல், சிவில், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இந்த டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? டிப்ளமோ தான், டிகிரிலாம் தேவையில்லை. இந்த போஸ்டிங் பேர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ லெவலில் இருக்கு இல்லையா, அதனால் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லெவல் 7 பிரகாரம் உங்களுக்கு 44,000 சேல்ரி. பேசிக் மட்டுமே 44,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு 60,000-70,000 கிட்ட வரும், சரிங்களா? நான் வந்து சும்மா தோராயமாக தான் சொல்கிறேன், அதுக்கு அதிகமாக கூட வரலாம். இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிசிப்ளினுக்கும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அதில் இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டிசிப்ளைனில் முக்கியமாக உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாமே ஓபிசியில் தான் வரும், ஓகேங்களா? ஸோ ஓபிசியில் உங்களுக்கான வேக்கன்ட் இருக்கா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல, இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல. இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், ஓகேங்களா? ஒரு விளம்பர அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இன்னும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரணும். அதில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் எல்லாமே இருக்கும். அது இன்னும் 2-3 டேஸ் மண்டே வந்துடும். மண்டே வந்தால் நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ டிப்ளமா பார்த்துட்டோம். அடுத்து டிகிரி லெவல் பாருங்கள். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதை சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகிரி லெவலில் இருக்குது இல்லையா, அதனால இது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் லெவல் 7 பிரகாரம் உங்களுக்கான சேல்ரி அதே தான், 44,000. 1 lakh வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 1,42,400 வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் சேல்ரி மாத அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 44,000, 44,000 உங்களுக்கு இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து லைப்ரரி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கும் டிகிரி தான் படிச்சிருக்கணும், ஆனால் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து லைப்ரரி சயின்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இது எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100%ல் 20% அப்ளை பண்ணுறது டவுட் தான். லைப்ரரி சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி முடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது டவுட் தான், ஆனால் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, இது ட்ரை பண்ணலாம். அடுத்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் நிறைய பேர் எடுத்து படிச்சிருப்பாங்க. நானும் மெக்கானிக்கல் தான், டிப்ளமோ மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல் தான். ஸோ கண்டிப்பாக நானும் இதை ட்ரை பண்ணுவேன். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில் ட்ரை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரை பண்ணலாம், ரெஃப்ரிஜரேஷன் எடுத்து படித்தவங்க அதையும் ட்ரை பண்ணுங்கள். மேபி இந்த டிசிப்ளைனில் நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ கட் பண்ணிவிடுவீங்க.
பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, ரெஃப்ரிஜரேஷனில் படிச்சிருப்பாரு, அதே மாதிரி ஆட்டோமொபைலில் படிச்சிருப்பாங்க, கெமிக்கலில் படிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம கெமிக்கல்லாம் நம்ம சைடில் இல்லை, பட் சென்னை சைட்லலாம் அது ரொம்ப ஃபேமஸ். கெமிக்கலு, அடுத்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் இதெல்லாம் சென்னையில் மட்டும் இல்லை, இங்கேருந்து சென்னை போயிட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்படியே வீடியோ வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய்ட்டு ரீச் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டிருக்கீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்க. இடையில ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதாவது நீங்கள் வீடியோ பார்த்தும் பார்க்காத மாதிரி தான், அது 2ஆம் கட்டலாம் இருக்கும். ஒரு வீடியோவை பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிஃபிகேஷன் வர டாபிக் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக பாருங்கள். அதையே வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறீங்க. அதில் இதில் 1% கூட இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தா கூட உங்களுக்கு மொத்தமே தெரிஞ்சிடும். அந்த 1 நிமிஷம் கூட பார்க்க மாட்டிருக்கீங்க. ஒரு 23 செகண்ட் அவ்வளோதான். இதை நான் கம்பல் பண்ணல, சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்கிறேன்றதும் புரியாது. இந்த வீடியோ எதை பற்றி இருக்குது அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏதோ கடமைக்கு நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டவுட் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது டவுட் தான். ஏன்னா இப்போ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வீடியோ போடுறதே ஒரு அதிசயமாக இருக்குது. ஸோ கமெண்டில் ரிப்ளை வரலையே, இவர் சும்மா வீடியோ போடுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் இன்கமும் எனக்கு அவ்வளோவா இல்லை. 5 மாதத்துக்கு ஒரு முறை தான் இன்கம் வருது. ஓகேங்களா? எஜுகேஷன் சேனல்லாம் மேக்ஸிமம் நிறைய இன்கம் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னுடைய யூடியூப் அனலிட்டிக் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அந்தளவுக்கு இன்கம் இருக்காது. 5 மாதத்துக்கு ஒரு முறை, அதுவும் ஒரு 8000 ரூபா வரும், அவ்வளோதான். பெரிய இன்கம்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, டெய்லி ஒரு வீடியோ போட்டால் இவருக்கு இன்கம் வந்துடும்ப்பா, இவர் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டார், ஆனால் வீடியோ மட்டும் போட்டுருவார், இவருக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுலேயும் நிறைய கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நினச்ச மாதிரி இதில் இன்கம்லாம் எடுக்க முடியாது. இது ஒரு பார்ட் டைம் தான். அந்த வர 8000 ஏதாவது ஒரு செலவு இருக்கும், அதுக்கு போயிடும். இதையே நம்பி யாரும் இல்லை. இது ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் மேபி மந்த்லி வைஸ் வரலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இவ்வளோ தான். ஸோ இது ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சதா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.